வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு அன்பான செய்தி. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த தொகுப்பில் சனி பெயர்ச்சியா இல்லையா மிகப்பெரிய குழப்பங்க. அதைத்தான் பார்த்து கொண்டு வர்றோம். என்னையா 15/3/2025 சனி பெயர்ச்சி போட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டு அது இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ நட்சத்திர பயிற்சின்னு சொல்கிறீங்கன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. அதில் அதை உங்களுக்கு தெளியப்படுத்த வேண்டியது அடியனின் கடமை. சரி, இது ரொம்ப குழம்பி இருக்கும். யார் பார்த்தீங்களா? இந்த மிதுனராசிக்காரங்க. உங்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சனி, நல்லா கேட்டுங்க, சனி பெயர்ச்சி அல்ல. சனி பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தாங்க பேச்சு ஆகிறாருங்க. உடனே மீனத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அதுதான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு வீடு கட்ட பார்க்குறீங்க, இடம் வாங்கி போட்டீங்க. இடம் வாங்கி போட்டால் குடி போக முடியுமா? முடியாது. இது இடம்னு நம்ம காமிச்சிக்கலாம். இது இடங்க, என்ன குடி போகிற, அது வீடு கட்டி பார்க்க தெரியாதா? அப்போ வீடு கட்ட ஒரு வருஷம் ஆகும். இப்போ 15/3 நீங்கள் அட்வான்ஸ் போட்டு வச்சாச்சு, இந்த இடம் எனக்கு சொந்தம்யா. அப்போ என்ன அர்த்தம்னா, புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவர் கால் வச்சாச்சுன்னா இங்கே உள்ள வைப்ரேஷன் 4 பாதம் வரைக்கும் அது இருக்கும். ஆனால் முழுமை பெறாமல் இருக்குமுங்க. பெண்களுக்கு ஈஸியாக சொல்ல பார்த்தோம்னா, சாப்பாடு ரெடி பண்ண தயாராக எல்லா காய்கறியும் அரிசி வாங்கி வச்சாச்சு. பொங்கி சாப்பிட்டா தான் வயிறு நம்போ, அந்த மாதிரி காய் வச்சாச்சு. உங்கள் வீட்டுக்கு வர போகிறோமுங்க, இன்றைக்கி சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். ஆனால் வர்றதுக்கு சனி ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த நட்சத்திரத்துலேருந்து அந்த நட்சத்திரம் போகிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறாரு. அப்போ சதய நட்சத்திரம் இருந்த அந்த சனி மிதுனராசிக்காரர்களுக்கு ஏயா இந்த அட்டுழியம் பண்ணிட்டாரு? எல்லாரும் அட்டமச்சேரி கலந்து பாக்கிய சனியாக இருக்காரியா டும்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சூட்சுமை தெரிஞ்சுக்கிறணும். சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. அந்த ராகு நட்சத்திரத்தில் பூரா அந்த வைப்ரேஷன் இருக்கும். இப்போ எப்படி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவர் கால் வச்ச உடனே 4ஆம் பாதம் வரைக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குதோ, ஒரு வேகம் இருக்குதோ, ஒரு நெருப்போட அந்த மழை பெஞ்சிச்சுன்னா அந்த காற்று அடிக்கிற மாதிரியும், வெயில் அடித்தா அந்த வெப்ப காற்று அடிக்கிற மாதிரியும், அந்த வைப்ரேஷன் சதய நட்சத்திரம் ராகு சார்ந்து இருக்கிறனால அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி 3 நட்சத்திரம் இருப்பார். ஒன்று திருவாதிரை, இன்னும் சுவாதி. அப்போ திருவாதிரை நட்சத்திரம் முழுமை 4 பாதம் எங்கே இருக்குது? மிதுனத்தில் உட்காந்துருக்குது. அப்போ மிதுனராசி என்ன செய்ய முடியும்? பாக்கிய ஸ்தானத்தில் வந்தாலும் அவங்களால ஒரு முழுமையான இப்போ எல்லாம் கிடைக்கும், கை கிடைக்கும், வாய் கெட்டாது. சொல்லுவான்ல, எல்லாம் கொடுத்தேங்க, எல்லாம் வந்துருச்சு, என்னமோ இதில் என் ஃபைலில் பார்க்கவே மாட்டேங்கார் மேனேஜர். அவர் பார்த்து சைன் பண்ணால் தானே எனக்கு கிடைக்க வேண்டிய. ஒரு பேங்கில் லோன் போட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு முன்னால் போனால் வாங்கிட்டு போயிருப்பான். ஆனால் எனக்குன்னு வந்திருக்கீங்களா ஐயா, மேனேஜர் மாறிடுவாங்க, அவங்க போவாங்க, இங்கிட்டு பையில மாற்றி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இழுவரியாக கடைசியில் கொடுத்தாலும் அது உங்கள் முழுமையாக வராமல் பிச்சு தான் கொடுக்க முடிய ஏண்டா உங்களோட கேட்டோம்னு உனக்கு ஆகி சொல்லுவோம்ல, இதுக்கு நான் கேட்காமே இருந்துக்கலாமியா, உன்ட்ட உள்ள கேட்டு சங்கடப்படுத்துனதுக்கு பேசாமல் இருந்துக்கலாமியா அப்படின்ட்டு ரொம்ப போராட்டத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்? சதய நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும் போது சனி பகவான் இப்போ 15/3/2025 சதயத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு? புரட்டாதி 1ஆம் பாதத்தை போய் அப்படியே காலத்துக்கு வைக்கிறார். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அவர் குரு பகவான். எப்படி சதயத்திலிருந்து வைப்ரேஷன் ஆச்சோ, அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் இருக்க குருவோட நட்சத்திரம் வைப்ரேஷன் ஆகும். அப்போ குருபவனுக்கு எத்தனை நட்சத்திரம் பாருங்கள். பார்த்தோம்னா அவருக்கு புனர்பூச நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும்
புரட்டாதி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம். அப்போ திருவாரூரில் புனர்பூசம் இருக்கா? இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாதே. ஆனால் என்ன, ஒரே ஒரு பாதம் மட்டுமே உள்ளது. மன்னிக்கணும், 3 பாதம் உள்ளது. ஏன்னா 4ஆம் பாதம் அங்கே போயிடும், கடகத்துக்கு போயிடும். ஏன்னா ஆயில்யமும் பூசமும் 4 பாதம். ஒரு நட்சத்திரத்துக்கு 9 பாதம் உண்டு ஒரு ராசிக்குள்ளே. அப்போ ஒரு நட்சத்திரம் 4 பாதம் மேனிக்கு 4 4 8 இது 1. அப்போ 3 பாதம் புனர்பூசத்துலாம் இருக்கும். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணும்போது அவர் எங்கெங்கே பார்வைப்படுது அப்படின்னா, இந்த வைப்ரேஷன் புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து புனர்பூசம் விசாகம், இந்த 3க்கு அட்டாக் ஆகும். அப்போ என்னங்க இருக்கும்? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து கொடுப்பார். என்னங்க இன்னும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக 15/3/2025 எதிர்பார்த்ததை விட எதிர்பாராமலாம் சில விஷயங்கள் நடக்கும். அது என்ன நடக்கும்னா, சுப நிகழ்ச்சிகளும் சுப விரயங்களும். ஒரு வரவு வரணும், ஒரு செலவு வரணுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டது கழிக்கணும்ல, அது மாதிரி. அப்போ உங்களுக்கு வரவும் செலவும் இனி கூடிய 15/3 எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த செலவு அந்த செலவு சுப விரயமாகவே இருக்கும் என்பது ஐயமில்லை. அதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்க, எப்போ தேங்க முழுமையாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் 1 2 3 4ஆம் பாதம் மீனராசிக்கு போகும்போது தான். அதுதான் மகா சனி பெயர்ச்சி, மீனப்பெயர்ச்சி. அதுங்க முழுமை. அது என்றைக்குங்க வருது, அதையா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அடுத்த வருஷம் 6/3/2026 மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் உள்ள நுழைகிறார். பால் காய்ச்ச போகிறார். நம்ம புதுமனை பூ விழாவுக்கு டேட் போட்டார். சொல்லுவோம்ல, இத்தனாம் தேதி நாங்கள் பால் காய்ச்ச போகிறேயா, பத்திரிக்கை அடித்தாச்சு. பத்திரிக்கை அடித்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குடிவோம்ல, குடிவோனாத்தான் நாங்கள் முழுமையை வர முடியும். தாலி கட்டால் தானே வீட்டுக்கு நம்மளுடைய மனைவியை கூட்டுற முடியும். சும்மா பூ பிரசம் போட்டாப்புல வீட்டு விட்டுருவாங்களா? அந்த மாதிரி. அப்போ அதுக்குண்டான வைப்ரேஷன் உங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை தீர்க்கக்கூடிய காலம் பிறக்க போகிறத காமிச்சிருவான். பொருங்க, வந்துருச்சு. பேங்கில் ரூபா போட்டேன், உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் ரூபா வந்துடும். அந்த 3 மாதம் 6 ஆகும், 6 12 ஆகும். ஆனால் அந்த ரூபா வந்துடும். அப்போ இந்த வருஷத்து என்னையாக இருக்கும்? இவ்வளோ தூரம் போகிறான். ரொம்ப பாக்கியஸ்தானத்தில் சனிபவன் ட்ராவல் பண்ணாலும் புரட்டாதி நட்சத்திரம் நுழையும் போது தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் முழுமையாக கிடைக்கும். சனியை பொறுத்தவரை எதுவுமே வேகமாகவும் கொடுத்துட மாட்டார், வேகமாக வந்துட மாட்டார். எவ்வளோ நிறுத்தி நிதானமாக ஊட்டி பசியாரி பைய வருவார். அப்போ உங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் உங்களுக்கு வயிறு நம்பலை. மிதனராசிக்கார கூட்டுக்குவார். என்னையா நம்பிடுச்சா? என்னையா என்னத்தையே வேலைக்கு போகிறோம், என்னத்தையே சாப்பிட்றோம், என்னத்தையே படுக்கோமியா அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மையோடு இருப்பாங்க ஒழிய திருப்தி அப்படிங்கிறது உங்களை சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் திருப்திங்கிற வாழ்க்கை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அடுத்த வருஷம் 6/3/2026 இப்போ திருப்தியா, இப்போ பார்ப்போம்யா அப்படின்னு ஒரு சவால் விட்டு அப்படி நிமிர்ந்து நிற்பீங்க. அது சொந்தமோ பந்தமோ உடன் பந்தங்களோ பங்காளிகளோ தொழில் பண்ணுற இடங்கள்லேயும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதுக்கு இன்னும் உங்களுக்கு 1 வருடம் காத்திருக்க வேண்டிய நேரம். அப்போ மிதனராசிக்காரங்க எப்படி இருக்குது? இந்த சனி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் கண்டிப்பான முறையிலே அவர் புனர்பூசம் நட்சத்திரத்துடைய பார்வையை அங்கே திருப்புவார். அது நிழல் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ நிழல் நட்சத்திரம் மாதிரி அந்த நட்சத்திர சாரம் ஒரே ஆள் தானே எல்லாமே. ஒரு கிரகத்துக்கு 3 வீட்டுன்னு வச்சுக்கிறோமே. அப்போ ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஒரு வீட்டில் பார்ப்போம்ல, இந்த வீட்டில் யார் அந்த மாதிரி. அப்போ புனர்பூச நட்சத்திரம் மிதனராசிக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு குருவோட அருள் கிடைக்கும். அப்போ எப்படின்னா, உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் வீட்டுக்காரியோ சம்பந்தக்காரரோ இல்லை அப்பா அம்மாவோ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு நல்ல அரிய சந்தர்ப்பங்களும்
ஒரு அதிகமான வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்பது ஐயமில்லை. இது வரைக்கும் எதிரி கூட உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய காலம் வரும். நேற்று சண்டை போட்டு விட்டுருப்பீங்க, அதுக்கான உணவு மனைவியோ நண்பனோ யாரோ. ஆனால் அந்த புனர்பூசம் புரட்டாய் 1ஆம் பாதம் நுழைஞ்ச உடனேயுமே அந்த பகை நீங்கி ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறகு சொல்கிறாங்க, அந்த மாதிரி காலம் பிறக்கும். அப்போ புனர்பூச புரட்டாய் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ட்ராவல் கொடுப்பார். அதாவது கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வர மாதிரி அலைச்சல், அந்த அலைச்சலில் ஒரு வருமானம். உட்கார்ந்தே இருந்தால் 100 வாங்க, போயிட்டு வந்தால் 200 நம்ம செய்வோம், போயிட்டு வருவோமியா, சும்மா உட்காந்து பொழுது வனம் ஆகிப்போச்சு, ரூபா 100 கூட கடமை ஆகிப்போச்சு அப்படின்னு கிளம்புவோம். அந்த மாதிரி காலங்கள் உங்களுக்கு வருகின்ற 15/3/2025, நல்லா கேட்டுக்கோங்க, 5 தான், 6 கிடையாது. பங்குனி 1ஆம் தேதி அவர் மாசப்பிறப்பு அன்னைக்கு அப்படி தூக்கி அப்படி வைக்க போகிறார். இது வைக்கிறனால மிதுனராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகிறத சுருக்கமாக பார்ப்போம். உங்கள் ராசி, மிதுனராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதாவது ஒன்று விட்டு ஒன்று அடையக்கூடிய ராசி. அவருடன் சேர்ந்து யார் பயணங்கிற அப்போ கூட்டணி பார்ப்போம்ல, அப்படி பார்க்கும்போது அந்த புதன் கூட சூரியன், சுக்கிரன், ராகு. இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நண்பர்களாகவே இருக்காங்க. இந்த 3 பேருமே, ராகு நண்பர் தான், சுக்கிரன் நண்பர் தான், சூரியன் நண்பர் தான். அப்போ எப்படி உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து அவர் நீச்சப்பட்டு ராஜயோகத்தை கொடுத்து அவருடைய சொந்த வீடு கன்னி அவரையும் பார்க்குறனாலையும் 7ஆம் பார்வையை பார்க்குறனால கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் சண்டை ஓட்டாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அனுபவப்பட்டு ஒரு வாழ்க்கையில் அனுபவம் சொல்லும்போது அந்த அனுபவம் இனிமேல் தான் பேச போகுது. ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு தனிப்பட்ட முறையோட போது ஒரு அனுபவம் இல்லை, அந்த அனுபவம் இந்த காலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிக்கணும். ஒரு பிரிந்த சொந்தங்கள் சேரக்கூடிய காலமாக இது வரும். குழந்தைய நீங்கள் நினச்சவர் நல்லா படிக்கக்கூடிய அம்மாவும் இருப்பாருங்க. அதே போல் கேதுவும் சந்திரனும் இருக்கிறனால அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் மருத்துவத்தில் வந்து விலகும். ஒரு பயமுடுத்துகிறமா அச்சுறுத்தும் மொழியை அது உங்களை ரொம்ப தாக்கிறாது. அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். அச்சுறுத்துற மாதிரி இருக்கும், ஆனால் சரியாகி மீண்டு வந்து விடுவார்கள். அடுத்து உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ கண்டிப்பாக ப்ரொமோஷனாக கண்டிப்பாக உண்டுங்க. இந்த வருஷம் 2025 உங்களுக்கு மேல் அதிகாரி போஸ்ட் உண்டு. அதிலிருந்து நல்ல ஒரு சேலரி உண்டு. ஒரு மதிப்பு மரியாதை உங்களை வந்து சாரும். அந்த சொல்லுவாங்கள தைரியம் வீரிய விஜயம்னு எதிரி கூட உங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாகவும் அதுவும் சுகமாகவே அமையும். சரி, உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல கேதுவும் சந்திரன் அதை சொன்னேன். 4ஆம் இடம் தாய் கல்வி சுகம். அதனால் தாய் வழியிலையும் தகப்பன் வழியும் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு வந்து விலகும். 5 சுத்தம் 6 சுத்தம் 7 8 9ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது பாக்கியஸ்தான் சனி பகவான் இருக்கிறார். அது ஒன்று பாக்கியமாக தான். அந்த பாக்கியத்தை இருந்தாலும் அவர் இனிமேது தான் கொடுக்க போகிறார். ஏன்னா கொடுக்கல, இதுவரையும் கொடுக்கல. பாக்கியஸ்தனி இருந்த என்னையா கிடச்சிச்சு எங்களுக்கு, எங்கே வந்தாலும் முழுமையாக கிடைக்கலையே ஐயா. நல்லா சாப்பிட்னு நினச்சா 2 நிமிஷம் ஆட முடிய மாட்டேங்கி அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பட்டை கலப்ப போகுது. யாருக்கு? மிதுனராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்து 10ஆம் இடத்துல ராகு, அவர் குரு வீட்டில் இருக்கிறனால அந்த ராகு உங்கள் கோதண்ட ராகுவாக இருந்து நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல நண்பர்களையும் கொடுக்க போகிறார். எப்போ? இவர் வந்த பிறகு தான். அதுக்கப்புறம் அவர் கூடயே சுக்கிரனும் புதனும் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ சுக்கிரனும் புதனும் உங்களோட ராசிக்கும் அவங்களோட நண்பராக இருப்பாங்க. அப்போ நண்பர் மூலியமாக ஒரு பிரச்சனையில் நீங்கி அது மூலியமாக ஒரு நன்மை சேரக்கூடிய காலம். உங்களை வீடு தேடி சொல்லுவாங்க. ஒரு ஜோலியாக வந்தேங்க, பார்த்தேங்க, உங்களை பார்த்தேங்க, அதில் அவன் ஒரு விஷயம் சொல்லுவான், அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். அதிலேருந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்படி ஒரு காலம் அமையும். உடனே சூரியன் இருந்தாலும் ராகும் சூரியனும் தகப்பனாருக்கு அப்பப்போ உடல்நிலை பாதிக்கு வரத்தான் செய்யும். ஆனால் உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் அவர் கண்டிப்பாக மீண்டு வந்து விடுவார்.
அதுக்கப்புறம் 11 வருஷம் 12ஆம் இடத்துல குரு, கொஞ்சம் ஞாபக சக்தி கொஞ்சம் மறதி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஞாபகமாக ஒரு பொருளை எடுத்த இடத்துல கொஞ்சம் பாத்திரம் மாற்றி வைங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை கொடுத்து விடாதீர்கள். ஒரு கையில் 10,000 வச்சுருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் சின்ன சோம்பேறித்தனப்பட்டு ஒரு ஆள்கிட்ட அந்த 10,000 கொடுத்துட்டாருமா, அவன் நல்லவன் தான், உங்கள் நேரத்துக்கு அவன் நேரத்துக்கு கீழே ஒட்டுருக்காது சாமி, கீழே ஒட்டேன்றான். அப்போ என்ன செய்ய முடியும்? கடைசி நீங்கள் கடனாகுவீங்க. அதனால் சில பொறுப்புகளை நீங்களே சென்று வென்று வந்து விடுங்கள், மற்றவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. அது சில மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கும். உடல்நிலையிலே நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிறணும். இந்த 12ஆம் இடத்த குரு இருந்தால் சில உடல் உபாதைகள் கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல வந்து விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் சொல்லுவோம். அப்போ விரயங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் இடத்துக்கு வரப்போகிறார் அதுக்கப்புறம். அப்போ குருவும் புதனும் சேரும்போது நல்ல ஞானம், கல்வி, நல்ல உயர்ந்த படிப்புகள், மாணவ மாணவிக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள், ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் எதிர்பார்த்த படிப்பை படித்து நல்ல வேலைக்கு போகக்கூடிய காலங்கள், வெளிநாடு போகக்கூடிய யோகம்லாம் வரும். நாடு விட்டு நாடு போகிறது, இல்லை ஊர் விட்டு ஊர் போகிற வாய்ப்புகள்லாம் உண்டாகக்கூடிய காலம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மிருகராசிக்காரர்களுக்கு இந்த சனி, நல்லா கேட்டுக்குங்க, இந்த சனி பெயர்ச்சி, புரட்டாதி நட்சத்திர 1ஆம் பாத பயிற்சி உங்களுக்கு எந்த முறையிலாவது வெற்றியை தந்தே தீரும். பாக்கியஸ்தானத்தில் இந்த சனி பகவான் 15/3/2025 நீங்கள் நினைச்சதை பெறலாம், நினைத்தது கைகூடும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.